ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பசியும் ருசியும். இந்த வீடியோவில் சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரியான வாழைக்காய் கிறிஸ்பி பால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக சூப்பராக செய்ய முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 2 வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி 4 துண்டுகளையும் தண்ணி சூடு ஏறின பிறகு அதில் சேர்த்து 60% பாயில் பண்ணி எடுத்துக்கணும். வாழைக்காவோட தோல் கருப்பாக மாற ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சா சரியாக இருக்கும். வாழைக்காவோட தோலை பீலரால் ரிமூவ் பண்ணிக்கணும். 60% மட்டும் வேக வச்சுருக்கிறதுனால கையால் தோல் உரிக்க வராது. தோல் நீக்கின பிறகு 4 பீஸ் வாழைக்காவையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட்டான பிறகு 3 ஸ்பூன் இஞ்சி துருவல், 3 ஸ்பூன் பச்சை மிளகாய் துருவல், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் சிவந்து கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி துருவல், பெருங்காயத்தூள் ரெண்டுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி தேய்ச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணி 60% பாயில் ஆன வாழைக்காவை 90% பாயில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கணும். சேர்த்து உருண்டை பிடிக்கும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு வெந்திருக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு க்ளோஸ்டு பாக்ஸில் ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா 4 days வரைக்கும் இது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் டீ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணின பிறகு வெளியில் எடுத்து ஃப்ரை பண்ணி சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்து இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கிச்சடி செய்யக்கூடிய சேமியாலே சில பிராண்டில் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய சேமியாவை எடுத்து இந்த மாதிரி பேக்கெட்டில் நொறுக்கி விட்டுக்கணும். குட்டி குட்டி பீஸாக நொறுக்கின பிறகு பிளேட்டில் எடுத்துக்கணும். ஒரு சின்ன பிளேட்டில் 4 ஸ்பூன் மைதா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். உருட்டி வச்சுருக்க உருண்டையை மைதா மாவில் டிப் பண்ணி சேமியாவில் கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது மாதிரி சேமியாவில் கோட் பண்ண பிறகு அப்படியே 5 minutes விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு பிறகு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை திரும்பவும் ஒரு முறை மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு சேமியாவில் கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 times பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சேமியாவை பவுடர் பண்ணியும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா பால்ஸையும் இது மாதிரி 2 time ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 1 by 1 ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகி நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.